Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. Cost accounting chapter ல இருந்து நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோ 23rd ஓகேவா 23வது வீடியோ காஸ்ட் அக்கவுண்டிங்ல இருந்து இதனுடைய டோட்டல் 22 வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய நம்ம பார்க்குற சம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் இன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு பெரிய சம்மு தான், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அதாவது ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ நம்ம ஃபிஃபோ மெத்தடில் பார்த்த மாதிரி ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஷார்ட்டேஜோ சர்ப்ளஸோ அது மாதிரி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு சம் இஷ்யூஸ் பர்ச்சேஸ் மட்டும் இருக்கும், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சம் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இஷ்யூ மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளம் இன் லிஃபோ மெத்தட் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராஜ்சேகர் பாலா யூடியூவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும். அப்டேட் இன்ஃபர்மேஷனோட இருக்கக்கூடிய எஜுகேஷன் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோவும் உங்களுக்கு வரும், ஓகேவா? அப்படியே லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து இப்போ செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் பிகாம் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிற அத்தனை பேருக்கு இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து வரும், தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ப்ரிப்பேர் எ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் assuming that the issue of stores has been priced on the principle of last in first out. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா வரும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அது மட்டும்தான் லைட் டிஃபரன்ஸ், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ சம்ம நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் டீட்டெயிலாக, அதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்த்தலாம். ஸோ ஜனவரி 1ல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல. சம் இப்போ இந்த சேம் சம்மை வச்சுட்டு நம்ம லிஃபோலையும் போடலாம், ஃபிஃபோலையும் போடலாம். மெத்தடு சம்ம சேம், அதில் வந்து மாற்றமே இல்லை. ஆனால் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸு, அப்புறம் 4 ரிசீவ்டு இருக்கு, அதாவது ரிசிப்ட் 4 டேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 இஷ்யூஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா டேட் வந்து மாறி மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, ஜனவரி 5ல ரிசீவ்டு அதாவது குட்ஸ் பர்ச்சேஸ் இருக்கு. ஆனால் இங்கே இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஜனவரி 4ல இஷ்யூஸ் இருக்கு. அப்ப டேட்ஸ் வந்து நம்ம மாறி மாறி ஷப்ளா இருக்கிறதுனால டேட் வைஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சம் ஆர்டர்ல டேட் ஆர்டர்ல நம்ம போடக்கூடாது. நம்ம டேட் வைஸ் தான் மிக்ஸ் பண்ணி இருந்தா கூட நம்ம ஜனவரி 1னா அதுக்கப்புறம் அடுத்து என்ன வருது, ஜனவரி 4 வருது இஷ்யூல, அடுத்து ஜனவரி 5 வந்து பர்ச்சேஸ்ல போயிடுது, அப்புறம் ஜனவரி 10 இஷ்யூல வருது, ஓகேவா? இது மாதிரி அந்த டேட் ஆர்டர்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும் மறந்துடக்கூடாது, ஓகேவா? இப்ப சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் போட்டுக்கலாம். நமக்கு தெரியும் டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரிசிப்ட், அதில் சப் காலம்ஸ் 3 காலம்ஸ், யூனிட் ரேட் அமௌண்ட்டு, இஷ்யூஸ் அதே மாதிரி அதுவும் வந்து யூனிட் ரேட் அமௌண்ட்டு, அடுத்து பேலன்ஸ். அந்த லாஸ்ட் 3 காலம்ஸுமே மெயின் காலம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி சப் காலம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஜனவரி 1ல ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா டேட் கலந்துட்டு இப்போ அந்த என்ன டேட்டோ அதை போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துடணும். பேலன்ஸ் தான் இருக்கிறதுனால அந்த ஓப்பனிங் பேலன்ஸுங்கனால அதை யூனிட்டையும் ரேட்டையும் வந்து நம்ம பேலன்ஸ் காலில் மட்டும் காமிச்சா போதும். அதாவது போன டிசம்பர் 31 அன்னைக்கு நமக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருந்ததோ அதை தான் இப்போ இந்த வருஷம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால பேலன்ஸ் காலத்தில் மட்டும் காமிச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 500 யூனிட்ஸ் 4 rupees ஈச் இருந்தது. இப்போ அதை அப்படியே இங்கே காமிச்சிக்கலாம். ரிசிப்ட் பேக் ஷீட்லையும் டேஷ் போட்டுக்கலாம். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் மாதிரியே தான். யூனிட்ல 500, ரேட் 4, மல்டிப்ளை பண்ணி 2000 போட்டுக்கோங்க டோட்டல் அமௌண்ட்ல. அப்புறம் ஜனவரி 4 சொன்னேன் இல்லையா, ஒரு ரிசிப்ட் வரதுக்கு முன்னாடி இஷ்யூ இருக்கிறதுனால ரிக்யூசேஷன் ஸ்லிப் நம்பர் ஆர்எஸ் நம்பர்னு எழுதிட்டு இஷ்யூஸ் அப்படிங்கிறனால ரிசிப்ட்ல டேஷ் போட்டுட்டு எவ்வளோ இஷ்யூ பண்றோம் அப்படின்னா பாருங்க, ஜனவரி 4 இங்க 5க்கு முன்னாடி 4 வந்ததுனால இந்த ரிசீவ்ட் இல்லை. நான் கர்சர் காமிக்கிறது எப்பவுமே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இஷ்யூஸ் 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம் ஜனவரி 4. இப்போ அதனால ஜனவரி 4ல வந்து நம்ம இஷ்யூல வந்து 200 இஷ்யூ பண்றோம். நமக்கு ஒரே ஒரு பேலன்ஸ் தான் இருக்கு. அதனால பிரைஸ் எந்த பிரைஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ல நம்ம இஷ்யூ பண்றதுங்கிற கன்ஃபியூஸ் இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால ஸோ அவுட் ஆஃப் இந்த 500 யூனிட்ஸ்ல இருந்து 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிடலாம். அப்படியே அவன் கேட்டதை ரேட் இங்கே 4 rupees தான், அந்த 4 rupees 800 போட்டுறோம். அப்புறம் அப்படியே லெஸ் பண்ணி எழுதிருங்க. 500ல 200 போச்சுன்னா 300, அப்புறம் டோட்டல் அமௌண்ட் 2000ல 800 போச்சுன்னா 1200. ரேட் வந்து எப்பவுமே மாறாது, அதையும் ஏதாவது மைனஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 300 × 4 வந்து 1200, அப்படி மல்டிப்ளை பண்ணி போடலாம். அதில் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இந்த டோட்டல் அமௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து இஷ்யூ டோட்டல் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். அடுத்து என்ன லெஸ் பண்ணி போட்டு அப்புறம் செக் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜனவரி 5, 4க்கு அப்புறம் ஜனவரி 5 நான் சம்பள பார்த்தோம்.
அது வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் அப்படின்னு போட்டுக்கோங்க. 200 யூனிட்ஸ் சம் ஒரு தரம் பார்த்துருவோமா? பாருங்க, ஜனவரி 5ல 200 யூனிட்ஸ் 4.25ல பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ நம்ம ஜனவரி 5க்கு வந்துருவோம். 200 யூனிட்ஸ் 4.25ல பர்ச்சேஸ் பண்றோம். டோட்டல் 850. ஓகே, 850 ருபீஸ் ரிசிப்ட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா ரிசிப்ட் பர்ச்சேஸ் பண்ண ரிசிப்ட்ல போட்டுக்கோங்க. இஷ்யூவா இருந்ததுன்னா இஷ்யூ காலம், இதுல இஷ்யூ காலம் டேஷ். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நமக்கு அந்த லிஃபோ மெத்தடுங்கிறது வருது. இப்ப ஏற்கனவே பேலன்ஸ் வந்து 300 யூனிட்ஸ் 4 ருபீஸ்ல 1200 இருக்கு. இப்ப பர்ச்சேஸ் பண்ணது 200. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட சொல்லிட்டு இப்ப நான் இதை சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட், ஃபிஃபோ மெத்தட், இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, ஏற்கனவே என்ன இருக்கோ அதை பேலன்ஸா எழுதிட்டு தான் இப்ப ரீசன்ட் பர்ச்சேஸ் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். சம் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப 304 ருபீஸ்ல எழுதிட்டு இப்ப பர்ச்சேஸ் பண்ணதை போடணும். ஆனா இப்ப இந்த மெத்தட் என்னன்னா, எப்பவுமே கர்சரை பார்த்துக்கோங்க. லிஃபோ மெத்தட்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்ப லாஸ்டா எது வந்திருக்கு? ஓகேவா? இப்ப லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் 200, 425, 850க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இது லாஸ்டா வந்தது. லாஸ்டா வந்ததா இப்ப ஃபர்ஸ்டா எழுதிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த லாட் 4.25ல 200 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணதை, 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது தான் வந்து இப்ப மேல இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட்ல வந்தது ஏற்கனவே இங்க இருக்கு 300. அதை வந்து நெக்ஸ்டா எழுதிக்கணும். நீங்க பேலன்ஸ் எழுதுறப்பே அக்கார்டிங் டு மெத்தட் நீங்க மாத்தி எழுதிட்டீங்கன்னா இஷ்யூ பண்றப்ப கன்ஃபியூஸா வராது. நீங்க புக்கை பாத்தீங்கன்னா அவன் ஃபிஃபோ எல்லாத்துலயுமே வந்து ஒரே மாதிரி தான் பேலன்ஸ் எழுதி இருப்பாங்க. இஷ்யூ பண்றப்ப மாத்திடுவாங்க. ஆனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த இடத்துல பேலன்ஸே நம்ம வந்து லாஸ்டா வந்ததை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னா, ஒரு படத்துல நடிகர் சிம்பு சொல்லுவார் இல்லையா, ஃபர்ஸ்ட்ல யார் ஃபர்ஸ்டா வர்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வருதுன்னு. அந்த லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது லிஃபோ மெத்தட். ஸோ லிஃபோ மெத்தடுக்கு பொறுத்த வரைக்கும் சிம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்டா வந்ததை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸை செகண்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? புரியுது இல்லையா? இந்த பேலன்ஸ் புரியுதா? இப்போ அடுத்தது ஜனவரி 10. இப்போ டேட் பார்த்துருவோம். இப்போ ஜனவரி 12 தான் அடுத்த பர்ச்சேஸ்க்கு முன்னாடி ஒரு இஷ்யூ இருக்கு. ஜனவரி 10ல 400 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ அந்த 400 யூனிட்ஸை ஜனவரி 10 போட்டுக்கோங்க. ஆர்எஸ் நம்பர் இஷ்யூல நம்ம எழுதணும். அப்போ 400 யூனிட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லாட் வந்து 425 கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாம இஷ்யூ பண்றதுக்கு இன்னும் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா இந்த செகண்ட் 4 ருபீஸ் லாட்ல 300 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து கொடுக்கணும். அப்கோர்ஸ் நமக்கு 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஆனா 4.25ல நமக்கு 200 இருக்கிறதுனால அதை ஃபுல்லா கொடுத்துருவோம். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் லாட், இந்த கர்சர் வைக்கிறேன் இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இஷ்யூல எழுதிக்கிட்டு இன்னும் 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றதா இந்த செகண்ட் 4 ருபீஸ் லாட்ல இருந்து 300 அவுட் ஆஃப் 300ல இருந்து 200 கொடுத்துறோம். 4 ருபீஸ் இந்த செகண்ட் லாட் 800 போட்டுக்கிறோம். ஓகேவா? இஷ்யூ புரியுது இல்லையா? இஷ்யூக்கு தாங்க மார்க். புரியுது இல்லையா? பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் மார்க்னா இதுதான். இப்ப ரெண்டாவது இஷ்யூக்கு இந்த ரேட்ல கொடுத்தோங்கிறது தான் இஷ்யூக்கு வந்து மார்க். பேலன்ஸ் நான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக வேற இதுல கொடுத்து காமிச்சிருக்கேன் கலர்ல. ஆனா இஷ்யூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இஷ்யூக்கு தான் மார்க். இப்ப பேலன்ஸ் எழுதுறப்ப கேர்ஃபுல்லா எழுதிட்டீங்கன்னா அடுத்த இஷ்யூ எப்ப வந்தாலும் ஈஸியா எழுதிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பேலன்ஸ்? ஃபர்ஸ்ட் லாட் அப்படியே கொடுத்துட்டோம் 200 4.25ல. அடுத்து 300 வந்து 200 கொடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் அதுல தான் இருக்கும். 4.25க்குள்ள ஃபுல்லாவே இஷ்யூ பண்ணிட்டோம். இப்ப 4 ருபீஸ்ல 300 இஷ்யூ பண்ணது போக அந்த லாட்ல 300ல இருந்து மீதி 100 4 ருபீஸ்ல தான் இருக்கும். அப்ப 400 போட்டுக்கோங்க. திரும்ப 850 இங்க ஃபுல்லா கொடுத்தாச்சு, வராது. இது 850ல 850 ஃபுல்லா போயிடுது, அவ்வளவுதான். இப்ப 1200ல 800 போச்சுன்னா 400, 4 ருபீஸ்ல இந்த 300 இந்த 200 போச்சுன்னா 100. புரியுது இல்லையா? நீ கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜனவரி 12ல வந்து எவ்வளவு இருக்கு? ஜனவரி 12 வந்து 150 பர்ச்சேஸ் பண்றோம் 4 ருபீஸ் 10 பைஸ்ல. ஓகேவா? ஸோ 4 ருபீஸ் 10 பைஸ்ல 150 பர்ச்சேஸ் பண்றப்ப அப்படியே ரிசிப்ட்ல எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இஷ்யூ டேஷ். இப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் என்ன? லாஸ்டா வந்தது 150 410, இந்த லாஸ்டா வந்ததை ஃபர்ஸ்டா எழுதிக்கிட்டு மேல ஏற்கனவே இருக்கிறத செகண்டா எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டீங்களா இந்த பேலன்ஸ்? இப்ப ஜனவரி 15ல 12க்கு அப்புறம் ஜனவரி 15 வந்துருது. ஏன்னா பர்ச்சேஸ்ல 20 தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 15, 19 2 வருது. இந்த ரெண்டு டேட்டையும் இஷ்யூ ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு இந்த 20கே போகணும். இந்த 15 வந்து ஒரு 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம். 19ல ஒரு 100 யூனிட் இஷ்யூ பண்றோம். ஓகேவா? ரெண்டையும் பாத்துக்கோங்க. ஈஸியான 2 டிரான்சாக்ஷன் முடிச்சிடலாம். இப்ப ஜனவரி 15ல இஷ்யூ பண்றோம். ஆர்எஸ் நம்பர் போட்டுக்கோங்க. 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம். எதுல இருந்து கொடுக்கணும் பாருங்க? ஃபர்ஸ்ட் லாட் 4.10ல இருந்து தான் இஷ்யூ பண்ணணும். 150 யூனிட்ஸ் இருக்கிறதுனால அந்த 410ல 100 யூனிட்ஸ் கொடுத்துட்டோம். மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 150ல 100 கொடுத்தது போக இன்னும் நம்ம கிட்ட 4.10 ருபீஸ் ரேட்ல
50 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். 15ல 410 மைனஸ் பண்ணி 205 போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் லாட் 4 rupees 100 யூனிட்ஸ் 400 rupees டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம டச் பண்ணவே இல்லை. அதுல இருந்து எதுவும் இஷ்யூ பண்ணாதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 4.10ல 50 யூனிட்ஸும் 4 rupeesல 100 யூனிட்ஸும் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கு. இப்போ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல எழுதிட்டேன். அடுத்த பேஜுங்கிறதுனால இதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ ஜனவரி 19 நான் சொன்னேன் இல்லையா, அதுவும் ஒரு இஷ்யூ தான், 100 யூனிட்ஸ். ஸோ ஆர்எஸ் நம்பர், ரிக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர் அல்லது ஆர் ஸ்லிப் நம்பர்னு எழுதிட்டு இப்போ 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஆனால் நம்ம கிட்ட 410ல எப்பவுமே கர்சரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 4 rupees 10 paisல 50 யூனிட் இருக்கு. அதை முதல்ல கொடுத்துருமா. ஸோ 50 யூனிட்ஸ் 4.10 அந்த 205 rupees கொடுத்துறோம். இன்னும் 50 யூனிட்ஸ் கொடுக்க வேண்டியதை இந்த 100 யூனிட்ல இருந்து கொடுத்துறோம். ஓகேவா? அப்ப எவ்வளவு ருபீஸ் அதுல இருக்கிறது? 4 rupees தான். அந்த 4 rupees ரேட்ல கொடுத்துறோம். 200 ஆச்சு. இப்ப இந்த செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கொடுத்துட்டோம். செகண்ட்ல 4 rupees லாட்ல 100ல இருந்து தான் 50 கொடுத்ததுனால அந்த 4 rupeesல இருந்து தான் 50 பேலன்ஸ் இருக்கும். அப்ப இந்த 400ல இருந்து இந்த 200 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 200 பேலன்ஸ் வரும். அடுத்தது ஜனவரி 20. இப்ப ஜனவரி 20ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு ரிசீவ்டு பர்ச்சேஸ் 300 யூனிட்ஸ் 4.50லயும் 25ல 400 யூனிட்ஸ் 4 rupeesல இருக்கு. அப்புறம் இஷ்யூ 26ல ஆரம்பிக்குது. அப்ப 2 பர்ச்சேஸ் கண்டினியூஸா வந்துருது. அதை முடிச்சிருவோம். ஓகேவா? இப்ப 20ல வந்து கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் 300 யூனிட்ஸ் சொன்னேன். 4.50ல பர்ச்சேஸ் பண்றோம். மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. இஷ்யூல இல்ல. ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் மெத்தட் படி லாஸ்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. பாருங்க, அப்படியே எழுதியிருப்பேன். 300 4.50 1350 அப்படியே எழுதிட்டோமா. அப்புறம் மேல இருக்கிறத ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ் எடுத்து ரெண்டாவதா எழுதிக்கணும். அப்பதான் இஷ்யூ பண்றப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத கொடுத்துட்டு ரெண்டாவது எடுக்க முடியும். இப்ப அதுக்குள்ள இன்னொரு பர்ச்சேஸும் பண்றோம். ஜனவரி 25ல கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் காலத்துல 400 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். 4 rupeesல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இஷ்யூல இல்ல. இப்ப என்ன பண்ணோம், இப்ப இதுதான் லாஸ்டா வந்திருக்கு இல்லையா, லாஸ்டா வந்ததை இப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 400 4 rupees 1600. அப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா, கர்சரை பார்த்துட்டீங்களா? ஓகேவா? இப்ப திரும்ப ஏற்கனவே இருக்கிறத அப்படியே எழுதணும். இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா திரும்ப மாத்தி எழுதிடாதீங்க. ஏற்கனவே இங்க மாத்திட்டோம் இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் இங்க எழுதுறப்பவே 300 எழுதிட்டு இந்த 50 யூனிட்ஸ் எழுதணும். அதனால திரும்ப இங்க எழுதுறப்ப இப்ப லாஸ்டா வந்தது இங்க எழுதிட்டு ஏற்கனவே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 300 450 1350 50 யூனிட்ஸ் 4 rupees 200. இந்த ரெண்டையும் இந்த 400 4 rupees 1600 லாட் எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப பர்ச்சேஸ் ரீசெண்டா வாங்கினது எழுதிட்டு இப்போ ஏற்கனவே பேலன்ஸ்ல இருக்கிற அந்த ரெண்டையும் அப்படியே வரிசையை எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஜனவரி 25ல நமக்கு 3 டிஃபரெண்ட் ரேட்ல நமக்கு வந்து எவ்வளவு இருக்கு, 3 டைப்ஸ் ஆஃப் ரேட்ல யூனிட்ஸ் இருக்கு பேலன்ஸ்ல. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்லயும் 4 rupees இருக்கு 400 யூனிட்ஸ். மூணாவதும் 50 யூனிட்ஸ் 4 rupeesல இருக்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. ஓகேவா? அடுத்தது 2 இஷ்யூ இருந்தது எழுதிட்டோம். 2 பர்ச்சேஸ் இருந்து எழுதிட்டோம். இப்போ அடுத்து இஷ்யூக்கு போனோம். ஜனவரி 26 சம் பார்த்துருவோம். பாருங்க, அடுத்து பர்ச்சேஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு 25ஓட. ஜனவரி 26ல ஒரு இஷ்யூ 200 யூனிட்ஸ். ஜனவரி 30ல வந்து ஒரு 250 யூனிட்ஸ் இஷ்யூ இருக்கு. இப்ப இஷ்யூ போயிருவோம். பாருங்க, இப்ப 25 ஜனவரி 26ல 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம். இப்ப நம்மகிட்ட இப்ப லாட்ல வந்து 4 rupeesல 400 யூனிட்டே பேலன்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஃபுல்லா கொடுத்துறோம். பாருங்க, 200 4 rupees 800 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டோம். இப்ப பேலன்ஸ் எடுத்து எழுதுறப்ப இந்த 400 4 rupeesல இருக்கிற 400ல இருந்து தான் இந்த 200 போக ரிமைனிங் பேலன்ஸ் அப்படி எழுதிட்டோம். மீதி ரெண்டையும் அப்படி எழுதிட்டோம். அதுல இருந்து நம்ம இஷ்யூ பண்ணல. ஓகேவா? இது அடுத்த பேஜ்ல திரும்ப நான் அப்படியே பேலன்ஸ்ல காமிச்சிடுறேன். காமிச்சிட்டேன்னா இங்க ஈஸியா நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இவ்வளவுதான். ஜனவரி 30ல ஆர்எஸ் நம்பர் போட்டுக்கோங்க. 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண சொல்றாங்க. நாம இஷ்யூ பண்றப்ப 250 யூனிட்ஸ் அப்படியே போட முடியாது. ஏன்னா இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு தான் போடணும். ஆனா இங்க 4 rupees ரேட்ல 200 யூனிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. நாம 250 இஷ்யூ பண்ணணும். அதனால இந்த 200ல இருக்கக்கூடிய யூனிட்ஸை 4 rupeesல இருக்கிற யூனிட்டை முதல்ல அப்படியே ஃபுல்லாவே இஷ்யூ பண்ணிடுவோம். இன்னும் 50 பண்றத 300ல இருந்து தான் கொடுக்கணும். நீங்க பாருங்க, இந்த 50 இருக்கு, அதை கொடுக்கலாமா, இது அப்படியே இருக்கட்டுமே, அப்படி எல்லாம் கிடையாது. ஓகேவா? சோ இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அது மாதிரி எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சார் இதுல 50 இருக்குல்ல சார், இந்த 4 rupeesல ஏற்கனவே 200 கொடுத்துட்டோம், இந்த 4 rupeesல இருந்து இன்னொரு 50 யூனிட்ஸ் அப்படியே இருக்கு, எடுத்துக்கலாம், எதுக்கு நம்ம பிச்சு பிச்சு கொடுக்கணும்? அதெல்லாம் கிடையாது. என்ன மெத்தடோ அதுபடிதான் நம்ம கொடுக்கணும். கன்ஃபியூஸா பண்ணிக்காதீங்க. பேலன்ஸ் நீங்க எழுதுறப்ப கரெக்டா எழுதிட்டீங்கன்னா நம்ம இஷ்யூல கன்ஃபியூஸ் வராது. ஸோ இந்த 4 rupeesல 200 ஃபுல்லா இஷ்யூ பண்ணிட்டோம். அடுத்து இந்த 300ல இருந்து 50 வந்து 4.50 ₹4.50 ரேட்ல இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 500 50 யூனிட்ஸ் 4 rupeesலாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா பேலன்ஸ் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத 3 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபுல்லாவே கொடுத்துட்டோம். அது எழுத வேண்டியதுல முடியாது.
இந்த 300ல 50 போனதுனால 250 4.50 ருபீஸ்ல இருக்கும். அப்ப 1350ல 225 போச்சுன்னா 1125 வந்துரும். அப்புறம் இந்த 50 அப்படியே தான் இருக்கும். முழுசாவே இருக்கு. அதை வந்து அப்படியே ஃபுல்லா எழுதிக்கலாம். அவ்வளவுதான், சம் முடிஞ்சது. இப்ப பேலன்ஸ் எழுதுறப்ப க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எழுதணும். அப்பதான் அடுத்த மந்த்துக்கு அல்லது அடுத்த இயருக்கு வந்து அது ஓப்பனிங் பேலன்ஸ்னு போகும். இப்ப க்ளோசிங் ஸ்டாக் வந்து டோட்டல் யூனிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 250 பிளஸ் 50 யூனிட்ஸ், அப்ப 300 யூனிட்ஸ். வேல்யூவையும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 1125 பிளஸ் 200 1325 எழுதிக்கோங்க. பேலன்ஸ் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் எழுதுறப்ப இப்படிதான் எழுதணும். 300 யூனிட்ஸ் 1325 ஈச் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஆனா லாட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ரேட்ல இருக்கிறதுனால இது ரெண்டையும் சைட்ல வந்து நீங்க பிரிச்சு காமிச்சிடணும். 250 பிராக்கெட்ல 250 யூனிட்ஸ் இங்க இருக்கிறது அப்படியே எழுதணும். 250 யூனிட்ஸ் இன்டூ 4.50 பிளஸ் 50 யூனிட்ஸ் இன்டூ 4 ருபீஸ். இதை வந்து நீங்க காமிச்சிடணும். இதை மல்டிப்ளை பண்றப்ப டோட்டலா 1325 வந்து டோட்டல் அமௌண்ட் வந்துடும். 250 பிளஸ் 50 வந்து 300 யூனிட்ஸ் வந்துடும். ஓகேவா? இதுதான் லிஃபோ மெத்தட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் எது இல்லை, இதே பேஸ் தான். இதுல ஒரு ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ ஷார்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இருந்ததுன்னா எப்படி பண்ணணுங்கிறத வந்து அடுத்த சம்ல நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து சேனல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் சேனல்ல சாப்டர்ல இருந்து நம்ம போட்டதை வந்து நிறைய பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப மினிமமா 3 டிஜிட் கூட இன்னும் வரல. ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் சாப்டர்ஸ் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட படிக்கிறவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகேவா? இது நீங்க கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இதுவும் அடிஷனலா நீங்க வந்து அப்படியே விசிபிளா நீங்க இங்கேயும் பார்த்து எப்ப டவுட்னாலும் திரும்ப நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். கிளாஸ்ல வந்து நடத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபுல்லா நோட்ல காப்பி பண்ணியிருப்பீங்க. நீங்க ரிவிஷன் பாக்குறப்போ அல்லது ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்க பழைய நோட்டை பார்த்தாலும் நீங்க அதை போட்டிருக்கிற சம்ம வச்சுதான் நீங்க வந்து அதை ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எப்படி பண்ணோம் என்னங்கிறத ஒன்ஸ் அகைன் உங்க ஸ்டாஃப் டீச் பண்ணதை நீங்க கேட்க முடியாது. ஆனா இங்க வந்து ஆடியோபிளா இருக்கிறதுனால, ஆடியோ அண்ட் வீடியோவா இருக்கிறதுனால நீங்க இன்னொரு தடவை நீங்க ஃபுல்லா டவுட் இருந்தா திரும்ப எடுத்து இந்த ஆடியோவை நீங்க கேட்டுக்கலாம். கேட்டுட்டு திரும்ப நீங்க சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா நீங்க நிறைய பேர் பாக்குறப்பதான் நல்ல ரீச் ஆகும் அப்படிங்கறதா. நான் எப்பவுமே வியூஸை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. இருந்தாலும் நிறைய பேருக்கு போய் சேரலையே அப்படிங்கறதா என்னுடைய ஒரு ஆதங்கம். அதை வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.